அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். ஜாதக ரீதியாக நம்ம கணிக்கும் பொழுது, அதாவது ஜோதிடத்தில் துல்லியமான பலன் என்பது சாத்தியம்தானா, அப்படி துல்லியமாக ஏதாவது பலன் சொல்ல முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நானும் ஏராளமான வீடியோக்கள் பார்க்குறேன். இந்த 100% பலன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்லாம் நிறையா வாதங்கள் இருக்குது. நம்ம 100% பலன் அப்படின்றத விட சரியான பலனை கணிக்க முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். சரிங்களா? என்னுடைய வீடியோக்களில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போலாம் என்னுடைய பொதுவான வீடியோ போடுறதுக்கு பதிலாக என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்குற ஜாதகத்தை உங்களுக்கு பதிவாக நிறையா கொடுத்துட்ருக்குறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 4 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். இந்த திருமணம் சம்மந்தப்பட்டது. அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வீடியோ கூட கொடுத்துருந்தேன். அதெல்லாம் அவ்வளவு துல்லியமாக என்னால் எப்படி சொல்ல முடிஞ்சுது? அதாவது துல்லியம்னா என்னன்னு நினைக்கிறீங்க? இது நடக்கும் நடக்காதுன்னு அறுதிட்டு சொல்ல முடியுமா? அதானே துல்லியம். அதே மாதிரி துல்லியமான பலன்கள் ஜாதகம் எடுக்க முடியுமா முடியாதான் கேட்டிங்க அப்படின்னா, நான் எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிடுதேன். துல்லியமான பலனை நம்ம ஒரு 10 ஜாதகத்தில் கணிச்சிட்டோம் அப்படின்னு நமக்கு ஜோதிடத்தை ஒரு தலக்கணம் வரவே கூடாது. அதுலேயும் நான் அனுபவப்பட்டுவேன். என்ன காரணத்துக்காண்டி சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஜோதிடர்கள் தமிழ்நாட்டில் ஏராளமான ஜோதிடர்கள் இருக்கிறாங்க. ஒரு குழந்தை, அதாவது இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய ஜாதகம் கூட ஒரு ஜோதிடர் எழுதப்பட்ட, அதாவது கிராமத்தில் ஜாதகம் வருத்தணும் அப்படிம்பாங்க. நகர்ப்புற ஏரியாக்கள் ஜாதகம் எழுதணும், குழந்தைக்கு எழுதுவீங்களா அப்படின்னு கேட்பாங்களா. அந்த வார்த்தையை தான் நான் வருத்தணும் அப்படிம்பாங்க. சரிங்களா? அந்த வருத்தணும் அப்படின்னால ஜாதகம் எழுதணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இது வார்த்தை. அதனால் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிடுதேன். அப்போ உங்களுடைய ஜாதகத்தை ஒரு ஜோதிடர் வருத்திருப்பார். சரிங்களா? அப்போ அந்த வருத்தப்பட்ட ஜாதகம், அதாவது உங்களுடைய ஜாதகம் எழுதப்பட்ட ஜாதகம் சரிதானா அப்படின்னு உங்களுக்கே தெரியாது. எதுக்காண்டி இந்த சொல்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 ஜாதகம் நான் பார்த்தா சொல்ல வந்தேன். 10 ஜாதகம் மிக துல்லியமாக கணிச்சாச்சு. 11வது ஜாதகம் பிழை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனாலேயே ஜோதிடர்களுக்கு தலைக்கணம் என்பது அதுவாகவே அது தலைக்கணம் வந்தாலுமே அவரே அடிபட்டு போயிடுவார். எதுக்காண்டி சொல்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்போ ஒரு 10 ஜாதகம் நீங்கள் பார்த்து கரெக்டாக பலன்னு சொல்லியிருக்கீங்க. 11வது ஜாதகம் வரும் பொழுது, அதாவது என்னையவே எடுத்து கொடுமே. இப்போ நானே ஒரு வகையில் பந்தா பண்ணுற மாதிரி வச்சு கொடுமே. ஒரு உதாரணத்துக்கு, நான் அந்த 10 ஜாதகத்துக்கு பலன் சூப்பராக சொல்லிட்டேன், ஒரு 50 ஜாதகம் வச்சு கொடுப்பேன். 50 ஜாதகம் துல்லியமான பலன் சொல்லியிருக்கேன், நான் தான் இனிமேல் ஜோதிடத்தில் புலி அப்படின்னு பேசுகிற மாதிரி எடுத்துக்கொள்ளுமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு. சரிங்களா? அப்போ எனக்கு கிரகங்கள் என் மண்டையில் என்னுடைய பேட் டைம் ஒன்று உண்டுல. எல்லா ஜாதகர்களுக்குமே தசாபுத்தி அந்தரம் ரீதியாக நெகட்டிவான டைம் உண்டா இல்லையா? நான் அதை கூட என்னுடைய வீடியோவில் அடிக்கடி சொல்லுவேன். அப்படி நடக்கும் பொழுது அந்தந்த ஜோதிடர்களுக்கும் நெகட்டிவான டைம்னு ஒன்று உண்டு. அந்த நெகட்டிவான டைம் வரும்பொழுது அந்த கிரகங்கள் அந்த ஜோதிடருடைய தலையில் டகார்னு ஒரு கொட்டு கொட்டும். நீ என்னை கணிச்சு நீ அறுதிட்டு பலஞ்செழுதியோ, இந்தா பாரு உனக்கு ஒரு வேடிக்கையை காட்டுதேன் அப்படின்னு அவருக்கு உண்டான அந்த மோசமான பீரியடில் அவருக்கு வரக்கூடிய ஜாதகம் ஃபுல்லாக தப்பாக வருத்தப்பட்ட ஜாதகமாக தவறான பலன்களை சொல்லுவார். அவர் கணிக்கிறது என்னவோ கரெக்டாக கணிக்கலாம், ஆனால் அங்கே ஜாதகம் தப்பாக கணிக்கப்பட்டிருந்தால், இதெல்லாம் நான் அனுபவப்பட்டு வந்தேன். சரிங்களா? அதாவது ஒன்றும் இல்லைங்க, ஒரு ரிஷப லக்கணம் மொத்தம் 12 லக்கணம் இருக்குது. கிரகங்களை ஃபுல்லாக கரெக்டாக அடைச்சிடுவாங்க. அந்த நேரத்தை, அந்த குழந்தை பிறந்த நேரத்தை அந்த குழந்தையினுடைய தாய் தந்தையினர் போய் சொல்லும் பொழுது கொஞ்சம் மறந்து சொல்லிட்டாங்க, அல்லது ஒரு 1 ஹவர் லேட்டாக சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக 20 நிமிஷத்துக்கு முன்னாடி லக்கணம் மாறி இருக்குது, ஆனால் இவங்க 1 ஹவர் லேட்டாக சொல்லிட்டாங்க, லக்கணம் மாற்றி சொல்லிட்டாங்கன்னு வைங்க. அல்லது லக்கணத்தையே ஜாதகத்தை எழுதினவர் லக்கணத்தை மாற்றி வச்சுட்டாரு அப்படின்னு வச்சுக்கிடுவோம். சரிங்களா? அப்போ போட்டிருக்கிற லக்கணத்தை வச்சு தானே ஜோதிடர் பார்த்து பலன் சொல்லுவார். அப்படிங்கும்போது ஜாதக பலன் தவறிடும்ங்களா? அதனால தான் துல்லியமான பலன் சொன்னாலுமே இந்த காலரை தூக்கி விட்டு இந்த மாதிரி பந்தா பண்ணுறதெல்லாம் ஜோதிடத்தில் எடுபடாது. தலைக்கணமும் ஜோதிடத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படி ஏதாவது ஒரு ஜோதிடருக்கு தலைக்கணம் ஏதாவது வருதுன்னு வைங்களேன், அவரே என்ன ஆவார், இதாகிடுவார். ஏன்னா அப்படி கிரகங்கள் விடாது.
அவருக்கு உண்டான கிரக நிலைகளும் வந்து அப்படிலாம் வந்து எந்த ஒரு ஜோதிடர் அப்படி வர முடியாது இந்த ஃபீல்டில், சரிங்களா? ஆனால் இதையெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா, ஜோதிடத்தில் துல்லிய பலன் உண்டான்னு கேட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி உண்டுங்க. அதை விளக்குறதுக்கு தான் நான் உங்களுக்கு நிறைய வீடியோக்களில் என்னுடைய அனுபவத்தில் உண்டான ஜாதக அமைப்புகளை உங்களுக்கு நான் எடுத்து காட்டிகிட்டு இருக்கிறேன். ஆனாலும் நான் வந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், யார் வந்தாலும் சரி, இருங்கம்மா இருங்க ஐயா, ஜாதகத்தில் என்ன வருதோ அதனுடைய பலனை பார்த்து நான் சொல்கிறேன், அதன்படி தான் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா ஜாதகம் கரெக்டு, இல்லையா ஜாதகத்தில் எங்கேயோ பிழை இருக்குது, இல்லை என்னுடைய கணிப்பில் பிழை இருக்கலாம். இது ஆரம்பத்தில் நான் சொன்னது. ஆனால் இப்போ இத்தனை வருடங்கள் 10 வருடத்துக்கு மேலாகி போச்சு. அதனால் எத்தனையோ சாதகங்கள் வந்து பலன், இந்த கிரகங்கள் இப்படி இருக்கும்பொழுது இப்படி தான் பலன் தரும் அப்படிங்கிறது எனக்கு அப்பட்டமாகவே தெரியும். அப்படிங்கும்போது இப்படியே கேட்பேன், இதுதான் நடந்துட்டு இருக்கணும் அப்படின்னு. ஒருத்தர் கூட இல்லைன்னு சொன்னதில்லை, ஆமான்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்குற ஜாதகம் கூட நேற்று சாயங்காலம் ஆன்லைனில் என்கிட்ட பிறந்த தேதி நேரத்தை மட்டும் அனுப்புனாங்க. அவர் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகத்தை அனுப்புனவர் நம்மளுடைய யூடியூப்பு சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்து நம்மளுடைய சேனலில் கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நேயர் தான், பெயர் சொல்ல விரும்பலாம், சரிங்களா? அதே மாதிரி இந்த ஜாதகத்தினுடைய முழு விளக்கமும் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல விரும்பலை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு பொண்ணுடைய ஜாதகம். நான் அவருக்கு எப்படி பலன் சொன்னேன், இதில் எப்படி அவ்வளோ துல்லியமாக பலன் எடுக்க முடிஞ்சுது அப்படிங்கிறத ஒரு 4 வேண்டாம், ஒரு 2 பாயிண்ட்டை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா? அப்போ ஜோதிட ரீதியாக எப்படி அவ்வளவு துல்லியமாக பலன் எடுக்க முடிஞ்சுது அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கிடுவீங்களா? ஓகேவா? அதனால் வந்து ஜாதக ரீதியாக ஏதாவது பிழை ஏற்படுது அப்படின்னா அந்த ஜாதத்தில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கலாம். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலில் அந்த சர்டிஃபிகேட்டில் உள்ள டயத்தெல்லாம் வச்சு ஜாதகம் எழுதியிருக்கிறாங்க. அதெல்லாம் கிட்டத்தட்ட பார்க்க போனால் தப்பு தான். சரியான பிறந்த நேரமும் பிறந்த தேதியும் தெரியாவிடில் ஜாதகம் கணிப்பது வீண். கரெக்டாக இருந்தால் மட்டும் பலன் துல்லியமாக இருக்கும். சரி, இப்போ வாங்க, துல்லிய பலன் என்பது சாத்தியமா அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த சாத்தியம் அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் பாருங்கள். நிறையா விளக்கம் கொடுத்துருக்குறேன். அதோட 10ஓட 11 இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள், இந்த ஜாதகம் வந்து நான் இப்போ தான் சொன்னேன், என்னுடைய கமெண்டில் ஒருத்தர் கேட்டவர் தான். அதே மாதிரி அவர் எனக்கு கால் பண்ணி நேரடியாகவே சார் ஃபீஸ் எவ்வளோ சார், உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீஸ் அனுப்பி தான் பார்த்தாரு, கேட்டார். இந்த ஜாதகம் ரொம்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு ரிலாக்ஸான டைம் ரெஸ்ட் இருக்கும்போது தான் பார்த்து கூப்பிடுவேன், சரிங்களா அப்படின்னா. சரி சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. அதே மாதிரி நானும் வந்து நான் அந்த டைத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தேன். அதனால் உடனே பார்த்து 10 நிமிஷத்துலேயே பலன் சொல்லிட்டேன், ரொம்பலாம் டிலே பண்ணலை. ஆமாம், இந்த ஜாதகத்துக்கு மிதுன லக்கணம், முதல்ல நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த ஜாதகர் வந்து ஜாதகம் பார்த்தீங்க அப்படின்னா மிதுன லக்கணம், ராசி வந்து கும்பராசி. அதாவது நான் மறுபடியும் சொல்லிக்கிட்டேன், நான் இந்த ஜாதகத்தை மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இவர் யார், என்ன, எவர் அப்படிங்கிற எந்த விதமான டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுக்கல. இது ஒரு பெண் ஜாதகம் மட்டும் நம்ம வச்சுக்கிடுவோம். மற்றபடி ஃபுல் டீட்டெயிலுக்கு உண்டான அமைப்புகள் போக வேண்டாம். இது அதாவது என்ன சொல்கிறது, அடுத்தவருடைய ஜாதகம் நம்ம முழு விளக்கம் பார்க்குறது தான் தப்பு. எப்படி துல்லியமாக நிறையா பலன் சொன்னேன், எந்த ஒரு கேள்வியுமே அவர்கிட்ட கேட்கல. நான் அவர்கிட்ட பேசும்போது கூட அப்படியே சொன்னேன், நீங்கள் எதுவுமே எனக்கு சொல்லக்கூடாது, கேட்கக்கூடாது, நீங்கள் பாட்டு இருங்க, ஜாதக ரீதியாக வரக்கூடிய பலனை நான் சொல்கிறேன், அதன் பிறகு நீங்கள் எந்த விதமான சந்தேகம்னாலும் எனக்கு கேட்டுக்கோங்க அப்படி சொல்லிட்டு தான் பேச்சே ஆரம்பித்தேன். சில பேர் முந்துவாங்கல்ல, அதனால் சொல்லிக்கிறது வழக்கம். அப்போ இந்த ஜாதகம் பார்த்தீங்க அப்படின்னா லக்கணம் மிதுன லக்கணம், சரிங்களா? வாங்க ஜாதக கணக்குள்ளே போயிடலாம். ராசி கும்பராசி. சரி, இந்த ஜாதகத்தை எப்படியெல்லாம் அலசணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறேன், சரிங்களா? ஜாதகம் நல்ல யோக ஜாதகமாக, பலமான ஜாதகமாக, அவயோக ஜாதகமாக, பலவீனமான ஜாதகமாக, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு லக்னாதிபதி 5 முக்கியமான லக்னாதிபதிக்கும் ஜாதகத்தினுடைய மெயின் தூண்கள்னு சொல்லக்கூடிய 5, 9, 10ஆம் வீட்டு அதிபதிகளையும் பார்த்துக்கிடணும். முக்கியமாக 5, 9 அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? 10, 11 அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, அதெல்லாம் வந்து எப்போவும் போல தான் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, இந்த ஜாதகருக்கு நடப்பு தசையை நான் சொல்லி ஆகணும். ஏன்னா தசையை வச்சு தானே பலனை கணிக்க முடியும். இந்த ஜாதகருக்கு சனி தசை நடக்குது. சனி தசை 7 நாட்டு சனி ஒரு பக்கம் நடக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை நம்ம உள்ளே கொண்டு வரோம்னா கோச்சார பலன்கள் அது உங்கள் சாய்ஸில் விட்டுருதேன். இந்த ஜாதகருக்கு ஜாதக ரீதியாக வந்த பலனை மட்டும் நம்ம கணிச்சு சொன்னதை உங்களுக்கு பார்ப்போம், சரிங்களா? வாங்க.
இந்த ஜாதகருக்கு நடக்கிற தசை சனி தசையில் செவ்வாய் புத்தி முடிஞ்சு ராகு புத்தி ஆரம்பமாகி ஒரு 4-5 மாதங்கள் ஆகிவிட்டது. இந்த ஜாதகருக்கு சனி தசையில் ராகு புத்தி ஓடிட்டுருக்குது. அவ்வளோதான். இவ்வளோ தான் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். இந்த ஜாதகருக்கு வந்து ஒரு ஏஜ் வந்து கிட்டத்தட்ட 35க்குள்ளாக இருக்கும். சரிங்களா, பொதுவாக சொல்லியிருந்தேன். சரி, சனி தசையில் ராகு புத்தி. இந்த ஜாதகத்துக்கு நான் பலன் எடுத்த உடனே என்ன சொன்னேன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஜாதகருடைய கணவர் இந்த ஜாதகரை விட்டு வெளி மாநிலம் வெளிநாடு இந்த மாதிரி இடங்களில் பிரிஞ்சு இருப்பாங்க, லாங்கில் தான் இருப்பாங்க இப்படி தான் சொன்னேன். அடுத்த பாயிண்ட்டே ஆமாம் சார் அப்படி தான் இருக்கேன். அவங்க அந்த ஊரையும் சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் இருக்கக்கூடிய அந்த நாடையும் சொல்லி சொன்னாங்க. அப்படி தான் சார் இருக்காங்க அப்படின்னு. எப்படி ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தை பார்த்து ஏங்க நிறையா விஷயங்கள் இருக்குல்லங்க. நான் குடும்ப வாழ்க்கையில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் ஒரு எடுப்புலையே வந்து அந்த பாயிண்ட்டை தான் நான் சொன்னேன். அவங்களும் ஆமாம் சார் கரெக்டு சார் அவங்க இப்படி இந்த நாட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா, அது அவ்வளவு துல்லியமாக நம்ம எப்படி எடுக்க முடிஞ்சுது? ஒரு பெண் ஜாதகத்தை பார்த்து அவர் கணவருடைய வாழ்க்கையை நம்ம எடுக்க முடியுதா இல்லையா? எப்படி எடுத்தோம்? அதுதான் துல்லியமான பலன் என்பது சாத்தியமே அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நிறைய வீடியோவில் அதாவது விவர வீடியோக்கள் நிறையா இருக்கும். இந்த வீடியோவில் வந்து எனக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு இந்த ஜாதகத்தை நான் எடுக்க விரும்பல. சரிங்களா, உங்களுக்கு நடந்த பலன்களை தெரியப்படுத்துகிறேன். அதே மாதிரி விளக்க வீடியோ விவரமான வீடியோக்கள் நிறையா கொடுத்துருக்குறேன். அதில் எந்தெந்த கிரகம் எப்படி இருந்தால் எப்படி பலன் தரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறேன். சரிங்களா, சரி வாங்க இந்த ஜாதகத்துக்கு வேறு என்ன பலனை நான் சொன்னேன் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஜாதக ரீதியாக நான் சொன்ன பலன் அடுத்து என்ன பலன் கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஜாதகர் படிப்பில் பெருசாக ஒன்றும் அப்படின்னு படிக்கலை, பேருக்கு அறகுறையாக ஒரு டிகிரி முடிச்சிருப்பாங்க அப்படின்னு. ஆமாம் சார் அவங்க டிகிரியில் வந்து அந்தளவுக்கு கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னு தான் சொன்னாங்க. பேருக்கு தான் படிப்பு அப்படின்னு. ஆமாம் அதே மாதிரி தான் படிப்பில் அந்தளவுக்கு ஒன்றும் இது கிடையாதுன்னாங்க. கரெக்டாக வந்துடுச்சா? ரைட்டு, 2 பாயிண்ட்டு. அடுத்து 3வது பாயிண்ட்டு அவங்களுடைய அதாவது தோற்ற நிலைகளை எடுத்த உடனே தோற்ற நிலைகளையும் சொன்னேன். இப்படி இருப்பாங்க இந்த தான் இப்படி அப்படின்னு. அவரும் ஆமாம் அப்படி தான் சார் இருக்கிறாங்க, எந்த இதுலேயுமே நீங்கள் மாற்றம் இல்லை, இப்படியே எனக்கு நம்பவும் இல்லை, அந்த அளவுக்கு தான் அவர் பேசினார். நான் சொன்னேன் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னேன். கணிக்கிறதா வந்து ஜாதகம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா பலன் துல்லியமாக வந்துடும் அப்படின்னு சொன்னேன். சரி, அதுக்கப்புறம் நானும் இதுக்கப்புறம் நிறையா சொன்னேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம், அதெல்லாம் அம்பட்டும் சொல்லி முடிச்சுட்டு அவங்களுடைய கேள்வி இப்போ இதனால் வந்து என்ன கேள்வி கேட்க வாரீங்க அப்படின்னு அவங்களுடைய கேள்வி கேட்டாங்க. அதுக்கு நம்ம பதிலையும் சொல்லிட்டோம். சரியா, சரி ஓகே. இப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, துல்லிய பலன் என்பது எப்படி நம்ம எடுத்தோம்? அந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்தி அமைப்புகள் இதர கிரகங்கள் எல்லாத்தையும் வச்சு நான் உங்களுக்கு நிறையா வீடியோக்கள் விளக்கம் கொடுத்துருக்குறேன். அதனுடைய அடிப்படையில் தான் இதையும் நான் கணித்தேன். சரியாக தானே இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட ஜாதகங்கள் இருக்குங்க. துல்லியமான கணிக்க முடியுமா முடியாதுன்னு கணிக்க எல்லா ஜாதகம் சரியாக எழுதியிருந்தால் துல்லியமாக கணிக்க முடியும். துல்லியமான பலன் கைக்கு அடப்பட்டுரும். இதில் முக்கியமான விஷயம் கணிப்பு அப்படிங்கிறது மூளைக்குத்தான். என்ன மூளையை ரொம்ப போட்டு தீட்டணும். அது வந்து நேரில் பார்க்க வரவங்க கூட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சடான்னு பலன் சொல்லிட்டு விட்டுடலாம். ஆன்லைனில் கேட்குறவங்களுக்கு நம்ம சரியான பலன் சொல்லி ஆகணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்கும். ஆமாம், ஒருத்தருக்கு தப்பாக சொல்லிட்டு வைங்களேன். இப்போ என்கிட்ட அவர் பலன் கேட்டார்லா, அவருக்கு அவ்வளோ ஒரு இது ஆச்சரியம், எப்படி இவ்வளவு கரெக்டாக எடுக்கிறாங்க அப்படின்னு. அவர் வந்து நான் அப்படி தப்பான பலன் சொல்லியிருந்தால் அவர் அப்படியே விட்டுருவார். சும்மா போய் உருட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுவார். நான் நேற்று சொன்ன அந்த பலனை வச்சு அவர் தெரிஞ்ச சர்க்குலரில் அவருக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இடத்துல நான் ஒருத்தட்ட ஜாதகம் பார்த்தேன்ப்பா, சூப்பராக பலன் சொல்கிறாருப்பா அப்படின்னு போய் சொல்லுவார். இதுதான் ஜோதிடர்களுக்கு உண்டான வளர்ச்சி. பேரு புகழ் விளம்பரமோ வேறு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் சரியாக கணிச்சா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பேர் புகழ் வளரும். சரிங்களா, அதனால் என்ன ஜோதிடர்களுக்கு ஒரு முக்கியமான இதனால் உள்ள ப்ரெஷர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, மூளைக்கு தான் ஹார்ட் ஒர்க் அதிகமாக கொடுக்குறீங்க. சரிங்களா, அதனால் நல்ல தூக்கம் தேவை தான். தூக்கம் இல்லாமல் இதை படிக்கணும் கணிக்கணும்னு நினைக்காதீங்க, தலை சுற்றலாம் வருங்க. எல்லாத்தையும் நான் கடந்து வந்தவன் தான். சரிங்களா, அறுதிட்டு பலன் சொல்கிறதுக்கெலாம் வந்து உங்களுக்கு அதுக்குண்டான கிரக அமைப்புகள் இருக்கணும், வேறு ஒன்றும் இல்லை.
ஓகே. எனக்கு இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா, முந்தா நாள் கூட கமெண்ட்ல நம்மளுடைய சேனல்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு. நோயால ப இது நோய் தீர மாட்டுக்கு அப்படின்னு. நோய் தீர்வதற்கு உண்டான நேரத்த நான் கணிச்சு சொல்லிட்டேன். ஆனா எந்த நோயின்னு கணிக்கிறதுக்கு ஒரு சில ஜாதகத்துக்கு மட்டும் தான் என்னால துல்லியமா சொல்ல முடியுது. ஒரு 4, 5 கூட்டுக்கரணங்கள் ஒண்ணா இருக்கு அப்படின்னா, அதில வந்து எந்த நோய் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு நான் இன்னும் திணறத்தான் செய்றேன். ஆமா. ஆமா. மனிதனுக்கு நோய் டாக்டராலே கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் நெறையா இருக்குது. சரிங்களா? ஆனா அதையே நம்மளால கணிச்சு சொல்ல முடியும் அப்படின்னா, ஜோதிடம் எப்பேர்ப்பட்ட விஷயம். சரியா? சரி, ஓகேங்க, ஓகே. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களோடு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.